நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 90களின் தமிழ் சினிமாவில் தனது தேன் போன்ற காந்த குரலால் ஒட்டுமொத்த இசை ரசிகர்களையும் தன்வசமாக்கிய ஒரு ஒப்பற்ற பாடகிதான் சொர்ணலதா. போவோமா ஊர்கோலம், ஆட்டமா தேரோட்டமா, மாங்குயிலே பூங்குயிலே என இளையராஜா மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் இன்றும் காலத்தால் அழியாத காவியங்களாக இருந்து வருகின்றன. தேசிய விருதை வென்ற இந்த கானக்குயில் 2010ஆம் ஆண்டு தனது 37வது வயதிலேயே நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு மிக இளம் வயதிலேயே மறைந்தார். ஆனால் அவர் மரணத்தின் வாசலில் நின்றபோது ஸ்டுடியோவிற்கு வந்து பாடிய அந்த கடைசி பாடல் என்ன தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அவருக்கு கடுமையான நுரையீரல் நோய் ஏற்பட்டு மூச்சு விடுவதற்கே சிரமப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அந்த சமயத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இயக்கத்தில் கஜினி புகழ் ஏ.ஆர். முருகதாஸ் தயாரிப்பில் உருவான ஒரு படத்திற்கு பாடுவதற்காக சொர்ணலதாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மருத்துவர்கள் அவரை ஓய்வெடுக்கச் சொன்ன போதிலும் இசை மீதிருந்த தீராத காதலால் அவர் பாட ஒப்புக்கொண்டார். ஸ்டுடியோவிற்குள் வந்த சொர்ணலதாவால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. ஆனால் மைக் முன்னாடி வந்து நின்று ஹெட்ஃபோனை மாட்டிய அடுத்த நொடி அவருக்குள் இருந்த அந்த அசாத்திய பாடகி விழித்து கொண்டார். தன் வாழ்நாளில் தன் கடைசி மூச்சை உரசி அந்த பாடலை மிக அசாத்தியமாக பாடி முடித்தார் சொர்ணலதா. பாடல் பதிவாகி முடிந்து சில நாட்களிலேயே அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. சிகிச்சை பலனின்றி சொர்ணலதா காலமானார். அவர் மறைந்த பிறகு அந்த பாடல் வெளியான போது இதுதான் சொர்ணலதா பாடிய கடைசி பாடல் என்று சொர்ணலதாவின் இசை ரசிகர்களால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு சொர்ணலதா பாடிய கடைசி பாடல் என்பதை அவர்கள் அறிந்து நோய் தந்த வலியையும் தாண்டி தன் குரலால் நம்மை தாளாட்டி விட்டு சென்ற அந்த கான குயிலின் நினைவுகள் என்றென்றும் தமிழ் திரை இசையில் நிலைத்து நிற்கும் என்று அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.